இப்ப இவரே வந்து ஃபேஸ்புக்ல வந்து ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ஐடியை உண்டாக்கிக்கிட்டு அதே கொச்சியில இருந்து கூட்டிட்டு வந்து இவர்கிட்ட என்னென்ன அவர் பேசுவாரோ அதெல்லாம் எழுதி கொடுத்து அந்த பொண்ணுக்கு பேச பழக்கி அதே மாதிரி அவர் சொல்ல வைக்கிறாரு. தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தின பின்னால அப்பதான் அவர் அந்த பயங்கரமான உண்மையை சொல்றாரு. என்னன்னு கேட்டாக்க, நாங்க வந்து அந்த அம்மாவை நரபலி கொடுத்தோம். முதல்ல ஆரம்பத்துல சாதாரணமான பரிகார பூஜைகள் நிறைய செஞ்சோம். அதுக்கு வந்து பெரிய அளவுல பலன் எதுவும் கிடைக்கல அப்படின்னு உடனே தான் அதுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்த்தோம். பகவத் சிங் போய் இந்த மாதிரி ஒரு நரபலிக்கு ஒத்துக்கிட்டாருன்றது எங்களால் ஏத்துக்க முடியல. ஏன்னா அவர் அவ்வளவு முற்போக்குவாதி. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அறிகிற சுதன். தடயம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் தமிழகத்தின் முன்னாள் டிஜிபி திலகவதி மேம் இந்தியா மற்றும் தமிழகத்தில் நடந்த பல வழக்குகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கை பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நாம் எடுக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் வந்து யாருமே நிறைய பேர் கேட்குறாங்க, இது வந்து எங்கேருந்து இங்கேருந்து பேசுகிறீங்க, நாங்கள் கேள்விப்படாததான் இருக்குது. நிறைய யூனிக்கான கேசஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன்? இல்லை, அந்த மாதிரி புதுமையான கேஸுகளை சொல்லணும், கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணுன்றது ஒன்று. அப்புறம் ஓரளவுக்கு இப்படியெல்லாம் கூட நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மக்களை உஷார்படுத்தணும், எச்சரிக்கை செஞ்சு வைக்கணும் அப்படின்றது. இது மாதிரியான எண்ணத்தோடு தான் நானே கேஸில் வந்து லொக்கேட் பண்ணுறேன். ஆனால் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற கேஸ் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே நான் தெரிஞ்சுக்கிட்ட கேஸு. ஆனால் இவ்வளோ நாள் ஆச்சு அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு. ஏன்னா என்னையே நான் வந்து தயார்படுத்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. அந்த வழக்கை நான் சொல்லும் பொழுது அநேகமாக நான் வாந்தி எடுத்துடக்கூடாது அல்லது நான் கண்ணீர் சிந்திடக்கூடாது அப்படின்றது மாதிரியாகவெல்லாம் வந்து ரொம்பவுமே நம்மளால் இதை சொல்ல முடியுமா வரிசைப்படுத்தி அப்படின்றது மாதிரியாக எனக்கே வந்து ஒரு சவால் மாதிரியாக இருக்குது இந்த கேஸு. ஸோ அதனால தான் இந்த கேஸை சொல்கிறதுக்கு இவ்வளவு தாமதம். ஏன்னா ஒரு ரொம்ப அளவற்ற கோரம், அளவற்ற அருவருப்பு இவ்வளவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேஸ் இது. இந்த கேஸை பற்றி பினராயி விஜயன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். என்னன்னா, மனித குலத்தினுடைய நாகரிகத்திற்கே சவால் விடுகிற ஒரு நடவடிக்கையாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அந்த இந்த வழக்கை பற்றி கேரளாவே வந்து அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சிடுச்சின்னு சொல்லணும். அப்புறம் இந்த கேஸை வந்து பிபிசியில் கவர் பண்ணாங்க, ஹிந்தி மீடியாலாம் கவர் பண்ணாங்க இந்த சம்பவம் நடந்த போது. ஸோ அதனால் இந்தியா முழுவதிலுமே இந்த வழக்கை பற்றி ஆரம்பிக்கும் போதே செய்தி தொகுப்பாளர் அந்த விஷயத்தை சொல்லும் பொழுதே உங்களை எல்லாரையும் வந்து இந்த கவலையில் ஆழ்த்தக்கூடிய, உங்களுடைய மனசாட்சி உழுக்கக்கூடிய ஒரு வழக்கு இது அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆரம்பித்தாங்க. சிலது வந்து இது பற்றின அந்த ஒளி காட்சியை காட்டும் பொழுது மேலே வந்து எச்சரிக்கிறோம், இதை வந்து இலகிய மனமுடையோர் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் அந்த இதுவே சித்தரிப்புகளை வந்து அந்த புகைப்படங்களே காமிச்சாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வழக்கு இது. ஆமாம், என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கேரளாவில் கொச்சி, உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்ட பிரதேசம்தான். அந்த கொச்சியில் கடவந்தாரா போலீஸ் ஸ்டேஷனில் செல்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழர், அவர் போய் ஒரு புகார் கொடுக்குறாரு. என்னன்னு கேட்டால், இது செப்டம்பர் மாதம் 26 இந்த ஸ்டேஷனில் அவர் நிற்கிறாரு. கூட அவருடைய வீட்டுக்காரங்க, உறவினர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க அந்த இடத்துல. எங்கள் அம்மா வந்து இங்கே கேரளாவில் வந்து லாட்ரி டிக்கெட் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 15 வருஷமாக எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் இங்கே தான் குடியிருந்தாங்க, தோட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்கள் சித்தியும் இங்கே தான் இருக்காங்க. அப்புறமேல் வந்து அந்த தோட்ட வேலைக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும்போது அங்கே வேலை இல்லாத இருக்கிற நேரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான காலகட்டத்தில் சும்மா இல்லாமல் லாட்ரி டிக்கெட் விற்க போவாங்க எங்கள் அம்மா. ஸோ அவங்கள வந்து செப்டம்பர் மாதம் 26 காணவில்லை. ஒரு நாள் முழுக்க அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த வேலை செஞ்சாலும் சரியே ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஃபோனில் பேசிடுவாங்க. ஏன்னா இந்த அம்மாவுக்கு சொந்தம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எர்ரப்பட்டி அப்படின்ற ஊர். அது வந்து நாகாவதி டேம்னு ஒன்று இருக்குது. அந்த டேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அது எனக்கெல்லாம் நல்லா தெரியும். நான் பிறந்த டிஸ்ட்ரிக்ட் தானே அது. அங்கே வாழ வழி இல்லைன்னு சொல்லிட்டு, வேலை வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கேரளாவுக்கு வந்திருக்காங்க. பாருங்க, கேரளாவில் இருக்கிறவங்க தான் 3க்கு போனால் கூட அவங்க ஒருத்தர் டீ கடை வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா பக்கமும் போவாங்க கேரளாக்காரங்க. அந்த கேரளாவில் வேலை தேடி தருமபுரியிலேருந்து ஒரு ஃபேமிலி போய் அங்கே இருந்துருக்குது. அந்த ஃபேமிலி தான் இந்த அம்மாவுடைய ஃபேமிலி. ஸோ இவங்க வந்து காணோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேவே
கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த அம்மா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடம், அவங்க லாட்ரி டிக்கெட் விற்றுக்கிட்டு இருந்த இடம், எல்லா இடமும் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க அத்தனை பேர்கிட்டையும் விசாரணையை நடத்துகிறாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் போயிடுது, ஒரு தகவலுமே கிடைக்கல. அதுக்கப்புறமேல் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செய்தி தெரியுது. அந்த அம்மா வந்து அந்த அவங்களுடைய ஃபோனை பார்க்கும் பொழுது அந்த ஃபோனில் வந்து அவங்க முகமது ஷஃபி அப்படின்றவர்கிட்ட அடிக்கடி பேசியிருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இந்த முகமது ஷஃபி யார் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகிறாங்க. அவர் வந்து சின்னதாக ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாரு. முகமது ஷஃபின் சிட்லூர்னு அங்கே ஒரு ஊர் இருக்குது, அது ஒரு பகுதி, கொச்சினுடைய ஒரு இடம், அங்கே வச்சுருக்கிறாரு. அங்கே ஹோட்டல் கடை வச்சுருக்கிறாரு. அவர் தான் அது. அப்புறம் அவருடைய இதுவை பார்க்குறாங்க, ஃபோனை பார்க்குறாங்க. இந்த அம்மா கால் அவரும் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் அதை வச்சுக்கிட்டு அந்த முகமது ஷஃபி எந்தெந்த பக்கம்லாம் போனார், 26ஆம் தேதி எந்தெந்த இடங்கள்ல இருந்திருக்கிறாரு, அந்த ஃபோன் எந்தெந்த இடங்களில் காமிக்குது டவரு அப்படின்றத பிடிச்சிக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி போனாக்க கொச்சின்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கக்கூடிய பத்தனம்திட்டா மாவட்டம். அந்த பத்தனம்திட்டா மாவட்டத்தில் எலந்தூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் வரைக்கும் போய் அந்த ஊரில் வந்து இந்த அம்மாவுடைய ஃபோன் வந்து எல்லா சிக்னலும் கட்டாயி நிற்குது. இதுதான். ஸோ அப்போது அது ஒன்று தெரியுது. ரெண்டாவது, அந்த எந்த இடத்துல அது சிக்னல் கட் ஆகுதோ அந்த ஏரியாவில் வந்து ஒரு சிசிடிவி, ஒரு ஃபோன் ஒன்று இருக்குது, ஒரு கேமரா ஒன்று இருக்குது. அந்த தெருவில் யாருடைய கேமராவோ இருக்குது. ஸோ அந்த கேமராவில் இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜஸையும் எடுத்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ அந்த லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கேமராவில் பார்த்தாக்க ஒரு ஸ்கார்பியோ வண்டி வந்து நிற்கிது. அந்த ஸ்கார்பியோ வண்டியில இருந்து இதே முகமது ஷஃபி இறங்குறாரு. இவரை தொடர்ந்து 49 வயதான அந்த இப்போ காணாமல் போனதாக சொல்லப்படுகிற அந்த பத்மா என்கிற பெண்மணி இவரை தொடர்ந்து இறங்குறாங்கங்க. அந்த இறங்குறது மாதிரியாகவும் அவங்க ரோடை கிராஸ் பண்ணி போகிற மாதிரியான ஒரு காட்சி வந்து அந்த சிசிடிவியில் தெரியுது. அதனால இந்த முகமது ஷஃபி வந்து அந்த அம்மாவை கூட்டிகிட்டு அந்த பத்தனம்திட்டா எலந்தூர் வரைக்கும் வந்திருக்காருன்றது தெரியுது. அப்போ அங்கே இந்த வச்சுக்கிட்டு அந்த ஏரியா முழுக்க விசாரிக்கிறாங்க போலீஸு. விசாரித்து இங்கே நீங்கள் யாராவது பார்த்தீங்களா, இந்த முகமது ஷஃபி உங்களுக்கு தெரியுமா எல்லாம் கேட்டால், ஆமாம் தெரியும், அடிக்கடி இங்கே ஒரு வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறாரு, பாரம்பரியமான வைத்தியர், அவர் ஹீலர்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த கட்டு போடுறது, முறிவானாக்க தைலந்திக்கிறது, கழி பிழி இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆயுர்வேதிக வைத்தியர் இருக்கிறார் இந்த ஏரியாவில். பகவல் சிங்ன்னு அவர் பேர். அவங்க வீட்டுக்கு அடிக்கடி அவர் வந்து போகிறத நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அவர் வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க வைத்தியம் பண்ணிக்கிறதுக்கு. அதில் இவர் என்னத்துக்காக வர்றாரு வைத்தியத்துக்குன்னு நினச்சி நாங்கள் இருந்தோம் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிடுறாங்க. அப்புறம் அந்த பகவல் சிங் வீட்டுக்கு போயும் விசாரிக்கிறாங்க. விசாரித்தா அவரும் ஆமாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, தெரியும் இவரை அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ஷஃபியை வச்சு விசாரிக்கிறாங்க. உன் கூட தான் அந்த அம்மா வந்திருக்காங்க, கடைசியாக உன்னோட தான் சேர்த்து காணப்பட்டிருக்காங்க, அதுக்கப்புறமேல அவங்க என்னானாங்க அப்படின்றத நீ சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. வழக்கம் போல் எனக்கு தெரியாது, நான் இதுதான் வைத்தியருடன் காமிச்சிட்டு போயிட்டேன் நான், அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரியாது என்ற மாதிரி சொல்லி பார்க்குறாரு. ஆனால் காவல்துறை அதோட விடுறதில்லை. அங்கே வந்து சசிகுமார்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பி, விக்ரம் குமார்னு டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, அவங்க எல்லாருமே இந்த கேஸை வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஸோ இவரை வந்து தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தின பின்னால் அப்போ தான் அவர் அந்த பயங்கரமான உண்மையை சொல்கிறாரு. என்னான்னு கேட்டாக்க, நாங்கள் வந்து அந்த அம்மாவை நரபலி கொடுத்தோம் அப்படின்னு. என்னது நரபலி கொடுத்தீங்களான்னு? எங்கே கொடுத்தீங்க என்ன? அது பகவல் சிங் வீட்டில் தான். பகவல் சிங் லைலா 2 பேர் அவங்களுக்காக தான் கொடுத்தோங்க. ஏன் கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லை அவர் பகவல் சிங் வந்து ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொன்னார். அதனால் அவருக்கு வந்து பொருளாதாரத்தில் ஒரு அதிகப்படியான வருவாய் வரவும், அவருடைய செல்வ நிலை வளம் பெருகவும் இப்படியாக அவருக்கு ஏற்படணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஏதாயிலும் ஒரு பரிகார பூஜை செய்யணும் அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். அதையே அவர் உங்ககிட்ட வந்து கேட்டார் அப்படின்னு கேட்டால், ஏன்னா நான் வந்து ஒரு தாந்திரிக் மந்திரவாதி, அந்த சாமியார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் ஆள். என்னை வந்து தேடி பிடிச்சி வந்து அவங்க தான் என்கிட்ட கேட்டாங்க, அதனால் நான் அது செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னேன். முதல்ல ஆரம்பத்தில் சாதாரணமான பரிகார பூஜைகள் நிறைய செஞ்சோம், அதுக்கு வந்து பெரிய அளவில் பலன் எதுவும் கிடைக்கல அப்படின்னு உடனே தான் அதுக்கு அடுத்து என்ன செய்யறதுன்னு பார்த்தோம். நிறைய தாந்திரிகம் சம்பந்தமான புத்தகங்களை வந்து நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி புத்தகங்களை கொண்டு வந்து அவங்களுக்கும் கொடுத்துருக்குறாரு.
எல்லாம் படித்ததில் வந்து நரபலி ஒன்று கொடுத்தாக்க இந்த அம்மன் வந்து மனசு குளிர்ந்துடும், மனசு குளிர்ந்துட்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும், பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு ஏற்படும் அப்படின்னு எல்லாம் அதில் இருந்துச்சு. அதனால் அதை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் செஞ்சு காமிக்கிறாங்க பின்னால். ஸோ இப்போ இந்த பகவல் சிங்க கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு எப்படி வந்து இந்த முகமது ஷஃபி தெரியும், நீங்கள் எப்படி இவரை வந்து பிடிச்சிங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, இது மாதிரி எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க, ஸ்ரீதேவின் பேர் அந்த பொண்ணு பேர். ஏன்னா அந்த பகவல் சிங் அப்படின்றவருக்கு இப்போ 68 வயசு ஆகுது இந்த சம்பவம் நடக்கும்போது. இந்த 68 வயசுக்குள்ளார இவர் வந்து சிபிஐஎம் கேடட் கட்சியில் இருக்கிறாரு, நிறைய முற்போக்கு கருத்துக்கள் உள்ளவர். ஸோ அந்த பகுதியில் இருக்கிறவங்களும் அதான் சொல்கிறாங்க, எங்களால் நம்பவே முடியல, பகவல் சிங் போய் இந்த மாதிரி ஒரு நரபலிக்கு ஒத்துக்கிட்டாருன்றது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அவர் அவ்வளோ முற்போக்குவாதி, அப்புறம் சமூக நலத்தில் அக்கறை உள்ளவர், எங்களோடலாம் சேர்ந்து அவர் நிறைய சமூக பணிகள்லாம் செஞ்சுருக்கிறாரு, கவிதைகள்லாம் எழுதுவாராம். அந்த மாதிரியான ஒரு மனிதர் எப்படி இதை செஞ்சாருன்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு தான் அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து கவிதைகள்லாம் எழுதுவேன். எனக்கு வந்து ஸ்ரீதேவின்னு ஒருத்தவங்க வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணேன். அதனால் அவங்க என்கிட்ட அந்த ஸ்ரீதேவி பேசுவாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுது நான் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பொருளாதார சிக்கல்லாம் இருக்குது எனக்கு அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். உடனே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச மாந்திரிகன் ஒரு ஆள் இருக்கிறாரு, அந்த ஆள் வந்து ரஷீதுன்னு பேர். ஸோ அந்த ரஷீத் அப்படின்றவர் கிட்ட நான் பேசுகிறேன், அவர் நம்பரை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் பேசி அவரை வர வச்சு அவர் சொல்லக்கூடிய பரிகார பூஜைகளை செஞ்சீங்கன்னா உங்களுடைய பொருளாதார கஷ்டம் தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னுட்டு அவர் தான் எங்களுக்கு சொன்னார். அந்த ஸ்ரீதேவி தான் சொல்லிச்சு அப்படின்னு. அந்த ஸ்ரீதேவி நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா? நான் மீட் பண்ணது இல்லை, இது ஃபேஸ்புக் பழக்கம் மட்டும்தான் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த ஃபேஸ்புக் பழக்கத்தை நம்பி அந்த 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 அம்மாவை பத்மா அம்மாவை கூப்பிட்டு வந்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பத்மாவை என்ன சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க? இப்போ யாராவது ஒருத்தர் உன்னை நரபலி கொடுக்க போகிறோமான்னா வரப்போகிறாங்களா? இல்லை, என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்த நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த அம்மாவை வந்து, நீ நான் சொல்கிற இடத்துக்கு வா, உனக்கு வந்து நல்லா வேலை கிடைக்கும், உனக்கு வந்து நிறைய வருமானம் கிடைக்கும், 15,000 ரூபா கையில் கொடுக்குறாங்க, அதுக்காக நான் ஒருத்தர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன், உனக்கு நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முகமது ஷஃபி சொல்கிறாரு. அப்புறமேல் தான் இந்த முகமது ஷஃபின்ற ஒரு இன்னும் தீவிரமாக விசாரிக்கும் போது தான் என்ன விஷயம் தெரியுதுன்னா, இந்த ரஷீத் அப்படிங்கிற மந்திரவாதியாக இவருக்கு அறிமுகமாக ஆன ஆள் தான் இந்த ரஃபி. உண்மையிலே இவர் பேர் வந்து முகமது ஷஃபி என்கிற ரஷீத், ஒரே ஆள் தான். இப்போ இவரே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் ஐடியை உண்டாக்கிக்கிட்டு அந்த ஃபேக் ஐடியின் மூலமாகத்தான் வந்து இவர் அங்கே ஒரு பெரிய ஒரு மேய்ச்சல் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. பண்ணி இவர் வந்து அதில் வந்து எப்படியோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்ததில்ல இந்த பகவல் சிங் வந்து உள்ள தானே வந்து வலையில விழுறாரு. வலையில வந்து விழுந்த உடனே அந்த பகவல் சிங்கும் சாதாரணமான ஆள் இல்லை, அவருக்குமே இது வந்து பெண் குரல்ல பேசுது இந்த ஸ்ரீதேவி, நான் ரஷீத்ன்றவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லுது, ஆனா உண்மையிலேயே இது பெண் தானா அப்படின்னுட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்றாரு, நீ வந்து என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வாய்ஸ் மெசேஜை வந்து ஏதோ மிஷின்ல போட்டு பார்த்தாக்க அது அசல் வாய்ஸா ஃபேக் வாய்ஸா மேல் வாய்ஸா எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்குது போல. ஸோ அதுக்காக வந்து அதில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. உடனே இவர் இதுக்காக தான் கேட்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த முகமது ஷஃபி என்ன பண்ணுறாரு, அந்த அவருக்கு தெரிஞ்ச வேற ஒரு பொண்ணை அதே கொச்சியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து இவர்கிட்ட என்னென்ன அவர் பேசுவாரோ அதெல்லாம் எழுதி கொடுத்து அந்த பொண்ணுக்கு பேச பழக்கி அதே மாதிரி அவர் சொல்ல வைக்கிறாரு. அந்த ஏன்னா அவர் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்தாலையும் கூட இது அசல் பெண் குரல் தான் அப்படின்ட்டு அவருக்கு பதில் கிடைக்கணுன்றதுக்காக வேண்டி. ஸோ இப்படியாக ஒரு ரஷீதை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே பெண் குரலில் சொல்லிட்டு அந்த ரஷீத் நான் தான் சொல்லிட்டு இவரே போய் நேரில் அறிமுகப்படுத்திக்கிறாரு. படுத்திக்கிட்டு இந்த பூஜைகள்லாம் நடத்துகிறாங்க. இந்த ஒவ்வொரு பூஜைக்குமே இவர் வந்து நிறைய பணம் வாங்குறாரு. இது எப்படி இருக்குது பாருங்க, அவங்களுக்கே பண சிக்கல் இருக்குது, பணம் வேணும்ன்றதுக்காக வேண்டிதான் அவங்க இந்த பூஜையே பண்றாங்க. அவங்க கிட்டே வந்து அவ்வளவு பணம் வாங்குறாரு இவர். இப்படி மெதுவாக ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு பக்கம் வாங்கிடுறாரு கொஞ்சம் கொஞ்சமா. இந்த கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2020 ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்.
இந்த நரபலி அப்படின்றது வந்து செப்டம்பர் மாசம் 22வது வருஷத்துல செப்டம்பர் மாசத்துல நடக்குது. ஆனா 2020 இருந்து இவர் இதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இவர் வந்து கடைசியா போய் இந்த நரபலியில கொண்டு வந்து அவங்களை நிறுத்துறாரு. ஏன் கொண்டாந்து நிறுத்தின அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருனாக்க, தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.